கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் இன்பராஜ். அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் எடப்பாளையத்தில் இந்த சபை இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலைல 9 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. மாலையில் 5:30 மணிக்கு இந்த ஆராதனை நடைபெறும். ஒருவேளை உங்களுக்கு சித்தம் இருந்தால் இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சி வாயாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரம் ப்ரெஷியஸ் டைம், வெளியேற பெற்ற நேரம் என்ற ஒரு தலைப்போடு உங்களோடு கூட நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எது வெளியேற பெற்றது என்பதை நாம் இன்றைக்கி அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல மிகவும் முக்கியமாக ஒரு நேரம், குழந்தை உடம்பு சரியில்லைனா கூட அந்த டைம் எக்ஸாமுக்காக மட்டும் அந்த குழந்தைய எக்ஸாமுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அட்லீஸ்ட் ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சு எழுத வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் என்ன நடக்கிறது என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருகிறது. ஸ்கூலுக்கு ஒரு பாம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் பிரின்சிபல் என்ன பண்ணுவார், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைமாக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் டிஸ்பர்ஸ் பண்ணி ஸ்கூலில் விட்டு வெளியே அனுப்புவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமை காட்டிலும் மிகவும் ப்ரெஷியஸ் ஆனது அவங்களுடைய லைஃப். அதே போல் தான் சைக்ளோன்ஸ் வரட்டும், அப்போது டிவியில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்காது, எக்ஸாம் இருந்தால் கூட அதை போஸ்ட்பான் பண்ணுவாங்க. அப்போ எது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது என்றால், வெளியேற பெற்றதாக இருக்கிறது என்றால் அந்த மாணவனுடைய உயிர் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய லைஃப்பில் எது மிகவும் முக்கியமானது? இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களோடு கூட சந்தித்திருக்கிற இந்த வேலையில் கர்த்தர் நம்ம இடத்துல எது மிகவும் வெளியேற பெற்றது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச போகிறார். நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை, இங்கிலீஷில் குட்னஸ். இப்போ ஆண்டவர் இடத்துல நாம் பிதாவை நோக்கி கேட்கும் பொழுது அந்த குட்னஸை கொடுப்பதற்கு அதிக நிச்சயம் அல்லவா? வெறும் நிச்சயம்னு சொல்லலை, அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு நன்மையானதை கொடுக்கிறவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். எனக்கு ஏன் நன்மையே இல்லை, எனக்கு ஏன் ஆசீர்வாதமே இல்லை, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார், நீங்க ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் போது அப்படின்னா ஆண்டவரை நோக்கி நீங்க கேட்கும் பொழுது அவர் நன்மையானவர்களை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வேளையில நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த குட்னஸ் ஒவ்வொருவருக்கும் மாறும். இந்த நன்மை என்பது எல்லாருக்கும் மாறும். நம்ம சொன்னது போல தான், இந்த ஸ்கூல்ல சயின்ஸ் குரூப் எடுத்து படித்து கொண்டு இருக்கிறவனுக்கு அவனுடைய நன்மை என்னன்னா, நான் டாக்டர் ஆக வேண்டும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில், சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கணும்னு. நல்லா மேக்ஸ் எடுத்து அதை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவன் அவனுக்கு என்ன கோலாக இருக்கும், மேக்ஸ் மூலமாக நான் ஒரு நல்ல ஒரு பேங்க்ல இருக்கணும் அப்படின்னு. ஒவ்வொருவருக்கும் நன்மை மாறிக்கொண்டே இருக்கும். நாம் இந்த முதல்ல நான் சொன்னது போல தான், எல்லாருக்கும் வித்தியாசமான நன்மைகள் இருந்தாலும் அதில் மிகவும் முக்கியமானது, ப்ரெஷியஸ் ஆனது, விலையேற பெற்றது என்னவென்றால் நம்முடைய உயிர் மிகவும் முக்கியமாக இருக்குது. அதனால தான் ஸ்கூல்ல எக்ஸாம் முக்கியமாக இருந்தாலும், அது அவங்க வாழ்க்கைக்கு நன்மையாக கொண்டு வருவதாக இருந்தாலும், ஆனாலும் பிரின்சிபல் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் டிஸ்பர்ஸ் பண்ணுங்க, ஏன்னா ஒரு த்ரெட் வந்திருக்கிறது, இந்த ஸ்கூல்ல ஒரு பாம்பு வைத்திருக்கிறேன், இல்லைன்னா சைக்ளோன் வரப்போகிறது அப்படின்னும் போது இது எல்லாவற்றிலும் டாக்டர் ஆகிறது, பேங்க்ல ஒர்க் பண்ண வேண்டியது, சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்க வேண்டியது, இது எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் முக்கியமானது அவனுடைய ஆத்துமா என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார், நன்மையானது. எது நமக்கு நன்மையானது? எல்லாருக்கும் டிஃபர் ஆகலாம், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இந்த ஸ்கூல்ல எப்படி எல்லா மாணவர்களுக்கும் ஒரே நோக்கத்தோட நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, உங்களுடைய உயிர் மிக முக்கியமானது போல நமக்கு மிக முக்கியமான நன்மை,
நன்மை வித்தியாசமா இருக்கலாம். ஒருத்தருக்கு வீடு கட்டணும்னு இருக்கலாம், ஒருத்தர் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம், எனக்கு வியாதி சுகமாக வேண்டும் என்று இருக்கலாம், எனக்கு ஒரு கார் வேணும்னு இருக்கலாம், ஒரு நல்ல பிசினஸ் எனக்கு கிடைக்கணும். நன்மைகள் வித்தியாசமாக இருக்கலாம். எது மிகவும் விலையேற பெற்ற நன்மை என்றால், இதே வசனத்தை இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லூக் சாப்டர் 11 verse 13 சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதே வசனம் தான், ஆனா ஒரே ஒரு வார்த்தை மாறுகிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கும் பொழுது மத்தேயுல நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனா லூக்காவில சொல்லும் பொழுது நீங்க பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எந்த நன்மை மிகவும் சிறந்த ஒரு நன்மையாக இருக்கிறது என்றால், நம்முடைய லைஃப்ல மிகவும் சிறந்தது இந்த பரிசுத்த ஆவியானவர். இது நமக்கு இதுவரைக்கும் தெரியாத, நம்ம ஏதோ ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தா கர்த்தர் இந்த டிவி சேனல் மூலமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நாம எந்த நன்மையை கேட்டுக்கொள்ளும், எந்த நன்மையை நம்ம கேட்கணும்னு கர்த்தர் நமக்கு இதன் மூலமாக புரிய வைக்கிறார். அது என்னன்னா, பர்த்திமேயு குருடன், அவனுக்கு கண்ணு தெரியாது, ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுடைய வேலையை பிச்சை கேட்கறது தான். அம்மா ஏதாவது எனக்கு போடுங்க, ஏதாவது எனக்கு காசு கொடுங்க, இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த வழியாக போகும்போது அவன் உரத்த சத்தமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. இன்னும் உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சான். இயேசு அவனை அழைக்கிறாரு, அவன் இடத்துல கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அந்த குருடன் வழக்கமாக எல்லாரிடத்திலையும் அம்மா ஏதாவது எனக்கு கொடுங்க, பிச்சை போடுங்க என்று சொல்லுகிற ஒரு பர்த்திமேயு குருடன், பார்வை இல்லாத ஒருவன், அவன் இயேசு கிட்ட வரும்பொழுது அவன் மற்ற மனிதர்களிடத்துல கேட்கறது போல கேட்கல. சிறந்த நன்மை எது விலையேற பெற்றதோ அது கேட்கிறான். நான் பார்வை அடைய வேண்டும் இயேசுவே அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்துல கர்த்தர் அவனுடைய கண்ணை திறந்தார். அவன் பார்வை பெற்றவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் சிறந்தது எது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் கேட்கிறவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதேதான், ஒரு சின்ன ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைகிட்ட அம்மா கேட்குறாங்க, 4 திங்ஸை அந்த குழந்தைக்கு முன்பதாக வைக்கிறாங்க. ஒன்று அந்த ஒரு டாய்ஸ், ஒரு நல்ல ஒரு கார், ரிமோட் காரை வச்சாங்க. ஒரு கியர் சைக்கிள் போல அந்த ஒரு டாயை வைத்திருந்தாங்க. ஒரு வாட்சை வச்சிருந்தாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வச்சிருக்கிறாங்க, ஒரு சாக்லேட் வச்சிருக்காங்க. இந்த ஒரு 4-5 காரியத்தை, திங்ஸை அந்த குழந்தைக்கு முன்பதாக வைத்திருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாங்க, இதுல எதை நீ சூஸ் பண்ண போற, எது உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை நீ சூஸ் பண்ணு அப்படின்றாங்க. நீ காரை சூஸ் பண்ண போறியா, சைக்கிளை சூஸ் பண்ண போறியா, வாட்சை சூஸ் பண்ண போறியா, இல்லைன்னா இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண போறியா, இல்லைன்னா இந்த சாக்லேட்டை சூஸ் பண்ண போறியா? அந்த சின்ன குழந்தை அந்த எல்லா திங்ஸை பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து 2 கை அப்படியே நீட்டுச்சு. எனக்கு அம்மா நீங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அதுக்கு அந்த ரொம்ப அன்பு செலுத்துறாங்க அந்த குழந்தைக்கு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த குழந்தைக்கு தெரிந்தது போல நாமும் இந்த வேலையில் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா நன்மைகளும் இந்த உலகத்துல இருக்கலாம், இந்த எல்லா நன்மைகளை காட்டிலும் சிறந்த ஒரு நன்மை பரிசுத்த ஆவியானவர். இந்த குழந்தையை அறிந்து கொண்டது, இது ஏதாவது நான் ஒன்றை சூஸ் பண்ணியிருந்தா அந்த ஒன்று தான் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த சின்ன குழந்தை அம்மா எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டதுனால அந்த அம்மாவையும் பெற்றுக்கொண்ட அந்த குழந்தை அதை காட்டிலும் அந்த 5 காரியங்கள், 5 திங்ஸ் எல்லாமே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். ஏன் நம்ம என்ன கேட்கணும்னா, ஹோலி ஸ்பிரிட் எனக்கு நீங்க வேணும்ப்பா, ஹோலி ஸ்பிரிட் நீங்க எனக்கு வேணும் சுவாமி. இந்த ட்ரினிட்டி காட்ல ஒருவராக இருப்பவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்னே தெரியாதவர்களாக இருந்தா ஏதோ ஒரு ஆவின்னு நினைக்காதீங்க. இது பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவி. இந்த மூன்றுல ஒருவராக இருப்பவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இவர் கடவுளாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் போது எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார், எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருவேளை நான் பார்க்க முடியாது, இதை நான் பார்த்தாதான் நான் இதை கேட்பேன். ஏதோ ஒரு பொருளை நான் பார்த்த பிறகுதான் அதை இச்சித்து நான் கேட்கறது போல எனக்கும் ஒரு ஆசை வரும். அப்பதான் இந்த ஹோலி ஸ்பிரிட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவனும் காணாமல் விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவானாக இருக்கிறான். இந்த சேனல் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இது கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்னன்னா, உங்களுக்கு தேவையானது இந்த பரிசுத்த ஆவியானவர். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லுங்க. He is the comforter. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் தான் நம்மை எல்லா விதத்திலையும் நம்மளை ஆதரிக்கிறவரா இருக்கிறார். இவர் எப்பயோ திடீர்னு இப்பதானே வந்தாரு, திடீர்னு இயேசு போன பிறகுதான் வந்தார் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்மளெல்லாம் அவருடைய சாயலில் படைப்பதற்கு முன்பதாகவே இந்த 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டதார். தேவ ஆவியானவர். அப்பொழுது இந்த ஆவியானவர் துவக்கம் முதலே இருக்கிறார். பிதா இருக்கும் பொழுதே ஆவியானவரும் இருக்கிறார். அப்போ இந்த எதுலையும் நாம் யாரையும் குறைச்செல்லாம் நம்ம பார்த்து அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கக்கூடாது. எனக்கு பிதா போதும், எனக்கு இயேசு போதும், பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இட் இஸ் த ட்ரினிட்டி காட். இந்த பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டு இருந்தார். பூமி ஒழுங்கின்மையாக இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருந்தார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீங்க வாங்கப்பா, எனக்கு நீங்க வாங்கப்பா. நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவரா இருக்கிறார். யாரெல்லாம் பலவீனமான பாண்டமா இருக்கிறவங்களோ எல்லாருமே ஆண்டவருடைய சாயலாய் படைத்திருக்கிற மண்ணுக்கு மண்ணா இருக்கிற நாம எல்லாமே ஒரு காரியத்துல பலவீனமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புது பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல பவுல் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியம், பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் இருந்தது. அந்த முள் நீங்கும்படியாக 3 முறை நோக்கி பார்க்கிறான். ஆனால் அந்த முள்ளை கர்த்தர் எடுக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி அவன் கேட்கிற ஒரு காரியம், கர்த்தர் அவனுக்கு பார்த்து சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். உங்களுடைய இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு முள் இருக்கிறதா? எனக்கு இந்த நன்மை இல்லாதபடிக்கு என் சரீரத்துல ஒரு முள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் இருக்கிறது, என்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க, என்னை ஆற்றுவதற்கோ தேற்றுவதற்கோ யாருமே இல்லை, நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் காயத்தோடு இருக்கிறேன், நான் இருளில் இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவரை நோக்கி பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு புது பலனை தருகிறவரா இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க கேட்கிற இந்த வேலையில கேட்க வேண்டியது ஒண்ணுதான், பிதாவே ஆண்டவரே எனக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா. நீங்க வந்தா என் சூழ்நிலை மாறும் சுவாமி, என் வாழ்க்கை மாறும். இந்த சரீரத்தில் இருக்கிற முள்ளுனால நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேனப்பா. ஆண்டவரே இந்த முள்ளு நீங்கவே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இருந்தால் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க சுவாமி. ஆண்டவரே இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தின்படி நான் கேட்கிறேன் சுவாமி. எல்லாரும் லூக்கா 11:13 படி நீங்க கேளுங்க. பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு வாங்க சுவாமி. நீங்க வந்தா என் வியாதி மாறும். ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வேலையில நீங்க எந்த வியாதியோடு இருந்திருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அவர் உங்களுக்கு புதிய பலனை தருகிறார். உங்க சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். கடன் பிரச்சனையோடு இருந்தா இந்த நேரத்துல உங்க கடனுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுடைய சூழ்நிலைக்காக நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை நீங்க வாங்கப்பா. நீங்க பயந்து கொண்டு இருந்தா
ஆண்டவரே, எங்க நடுவுல பரிசுத்த ஆவியானவரே வாங்க ஆண்டவரே. இயேசு பயந்து, சீஷர்கள் பயந்து கொண்டு இருந்த போது, அவர் நடுவில் இயேசு வந்த போது அவர் சொன்னார், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் உங்க நடுவில், உங்க வியாதியின் மத்தியில், உங்களுக்கு இருக்கிற கண்ணீரின் மத்தியில், உங்களுக்கு இருக்கிற துக்கத்தின் மத்தியில் நீங்க கேட்க வேண்டியது எல்லாமே, பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்கப்பா, நீங்க என்ன வழி நடத்துவீங்க, நீங்க என்ன ஆதரிப்பீங்க, நீங்க எனக்கு துணையா இருப்பீங்க. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஆவியானவர் ஆண்டவரே இந்த நேரத்தில் யாரெல்லாம் வேண்டும் என்று கேட்டு இருக்கிறார்களோ அவர் மேல உங்களுடைய ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவர் வரும்பொழுது சுவாமி அவங்களுடைய வியாதி நீங்குகிறதற்காக நன்றி சுவாமி. அவங்க கண்ணீர் ஆண்டவரை மாறுகிறதற்காக நன்றி அப்பா. அவங்க இருள் வெளிச்சமாய் மாறுவதற்காக நன்றி அப்பா. அவங்க துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றுவதற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த விசேஷித்த நன்மை ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற நன்மை ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை இவர்களுக்கு நீ தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இவள் வாழ்க்கையை நீ ஜெயமாய் மாற்றினதற்காக நன்றி. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.